2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். கவனிங்க, பிரசங்கத்தை நம்ம கேட்குறோம். அப்படிங்கும்போது வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், வசனத்தை கை கொண்டு வாழணும். இந்த வசனத்தின்படி வாழ்கிற சகோதரிகள், வசனத்தின்படி வாழ்கிற சகோதரிகள் மாத்திரம்தான் தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். நீங்கள் வசனத்தை கை கொள்ளாமல் இருந்தீங்கன்னாக்கும் ஆண்டவர்கிட்ட போகிறது ரொம்ப சிரமம். வசனத்தை கை கொள்ளணும். வீட்டில் உள்ளவர்கள் எல்லாருமே ஒரே விசுவாசத்தில், ஒரே சத்தியத்தில் வசனத்தை கை கொண்டு கர்த்தருக்காக எல்லாருமே வாழணும். குடும்பத்தில் கர்த்தருக்காக எல்லாருமே வாழணும். வசனம் என்ன சொல்லுது? நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். நான் சொல்லுகிறவைகளை பேசுங்க, நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். இப்போ அநேகருடைய வாழ்க்கையில் இந்த சிந்திக்கிறது கிடையாது. சிந்திக்கிறது தேவனால் உண்டானது, தேசம் முழுவதிலும் இருக்குது. தேசம் முழுவதில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் சிந்தனைகள் இருக்குது. இப்போ இந்த நாட்களிலே நம்ம சரீர வாழ்க்கை குறித்து நாம் சிந்திக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நாம் சிந்திக்கணும். நமக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு அன்பு, நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எரேமியா 2:31 2வது வரியில், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். சொல்றத சிந்திக்கணும். தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? சிந்திக்கணும். இரவெல்லாம் வலையை போட்டு ஒரு மீன் அகப்படாமல், உணவும் இல்லாமல், மீனும் கிடைக்காம தத்தளித்து தவித்து நின்ற நேரத்தில் ஆண்டவர் கடற்கரையில் போய் நின்றார். பிள்ளைகளே, புசிக்க ஏதாவது இருக்குதான்னு கேட்டார். இல்லை ஆண்டவரேன்னாரு. நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலைன்னு சொன்னாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், படகுக்கு வலதுபுறமாக வலைய போடுங்கன்னார். எதால் சொன்னார்? எதால் சொன்னார்? வார்த்தையால் சொன்னார். எதால் சொன்னார்? வலை நிரம்பத்தக்க மீன் வந்ததுங்க. ஒரே மாதிரி யூனிஃபார்மாக பெரிய மீனாக 153 மீன்கள் வலையில் அகப்பட்டது. எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை துதிப்போம். அவருடைய வார்த்தையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். லாசருவே வெளியே வாங்குறார், வாலிபனே எழுந்திருங்கிறார், சிறு பெண்ணே எழுந்திருங்கிறார். அவர் வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் என்ன அற்புதம், என்ன அடையாளங்களை அவருடைய வார்த்தை நமக்கு செய்யுங்கிறத யோசிக்கணும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர்
10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கடைசி வரியில், தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக எண்ணுகிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். இப்போ நான் கிறிஸ்தவராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சகோதரன் சொன்னால், எதிரில் ஒரு கிறிஸ்தவர் இருந்தால் அவரும் கிறிஸ்தவராக இருக்கிறான்னு நம்ம நினைக்கணும். நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன்னா அவரும் அபிஷேகம் பெற்றிருக்கிறான்னு சொல்லி நினைக்கணும். ஒரு அலை சொல்லுவோமா? அப்போ அவர்கள் எல்லாரும் தங்களை கிறிஸ்தவர்களாக எண்ணி பவுலையும் அவரோடு இருந்தவர்களையும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் போல எண்ணினதுனால பவுல் அதை விலைக்கு சொல்லுகிறார். நானும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான் என்று அவர்கள் தங்களில் என்ன செய்யணும், சிந்திக்க கடவர்கள் என்றார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். ஆராதனை நம்ம தேவனுக்கு செய்கிறோம். அந்த காலத்தில் பக்தி உள்ளவர்கள் இருந்தாங்க, பரிசுத்தம் உள்ளவர்கள் இருந்தாங்க, கீழ்ப்படுகிறவர்கள் இருந்தாங்க, சொன்னால் கேட்கிறவர்கள் இருந்தாங்க. அந்த காலத்து ஜனங்களோடு நான் இருந்தபோது அதை கவனிக்காமல் போனதுனால இப்போ இருக்கிற ஜனங்களோடு அவங்கள நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனையாகவும் ஒரு பக்கம் ஏக்கமாகவும் இருக்குது. பாருங்கள், தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தரையே மதிக்காமல் கனம் பண்ணாமல் கிறிஸ்தவ ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்கிறதும் ஆராதனை விடுறதும் ஒரு விளையாட்டுத்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டுத்தனமாக செய்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் வகைகரித்து வருகையில் அவரை துக்கப்படுத்தினவங்க, வேதனைப்படுத்தினவங்க, அவரை சஞ்சலப்படுத்தினவங்க, அவருக்காக வாழாமல் அவருக்கு விரோதமாக வாழ்ந்தவங்கெல்லாம் ஆண்டவர் கைவிடுறதுனால ரொம்ப வேதனைப்படுவாங்க. கர்த்தருடைய முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்க முடியாதுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது என்றான். இந்த தாவீதின் வம்சத்தில் ஊரில் குடும்பத்தில் பிறந்தவர் தான் யோசேப். அவர் திருமண வயசு வந்தபோது மரியாளை யோசேப்புக்கு முடிக்கிறதாக பேசி வச்சிருக்கிறாங்க. தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். அப்படி பேசி வச்சு திருமணம் பண்ணுற நாட்கள் கொஞ்சம் நெருங்கும்போது மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. மரியாள், இப்படி இருக்காதீங்க, உங்களுக்கு அசரிக்கா பலகீனமாக வரும். உற்சாகமாக தேவனுக்கு ஆராதனை செய்யணும். கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. அப்படி கர்ப்பவதியாக இருக்கும்போது அந்த யோசேப்பு நீதிமானாக இருந்ததுனால மரியாளை ரகசியமாக தள்ளிவிட யோசனையாக இருந்தார்னு எழுதப்பட்டிருக்கு. மரியாளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கும்போது தேவதூதன் சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. பாருங்கள், நல்ல கவனிங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணுங்கிறத அந்த வசனத்தில் கவனிங்க. உங்களுக்கு அப்போ தான் தெரியும். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. வசனத்தினுடைய உள்பகுதியை பார்க்கணும். உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள, இப்படி தேவதூதன் சொன்ன உடனே
மேரேஜ் பண்ணாமலே கர்ப்பமாக இருந்த மனைவியை பிரச்சனையே இல்லாமல் சேர்த்து கொண்டாருங்க. பிரச்சனையே இல்லாமல் சேர்த்து கொண்டார். இன்றைக்கு நம்மளை யோசிச்சு பாருங்க, நம்மளை யோசிச்சு பாருங்க, நம்மளை சிந்தித்து பாருங்க. வாழ்க்கையை சிந்திங்க, என்றதை சிந்திங்க, பேசுகிறத சிந்திங்க, நடக்கிறத சிந்திங்க, வாழ்கிறத சிந்திங்க, ஆராதனைக்கு வர்றதை சிந்திங்க, ஆலயத்தில் ஆராதனை செய்கிறத சிந்தித்து பாருங்க. தேவனுக்கு மகிமையை ஆராதனை செய்கிறமான்னு பாருங்க. எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாங்க. இன்றைக்கு ஒரு கர்ப்பவதியாக இருக்கிற பிள்ளைய பார்த்து மேரேஜ் பண்ணி முடிச்சுக்கப்பான்னாக்க முடிப்பாங்களா? அன்றைக்கு இருந்த ஒரு தெய்வீகத்துக்கும் இன்றைக்கு இருக்கிற ஒரு தெய்வீகத்துக்கும் வித்தியாசம் என்ன? அன்றைக்கு இருந்த தேவனுடைய ஜனங்களுடைய குணத்திற்கும் இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய ஜனங்களுடைய குணத்திற்கும் வித்தியாசம் என்ன? யோசிச்சு பாருங்க. என் பரிசுத்த நாள், என் பரிசுத்த ஓய்வு நாளை, என் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் ஆராதனையை மிகவும் அலட்சியமாக விடுறாங்க, ரொம்ப அலட்சியமாக. ஆனால் நான் நடத்துறதில்ல, நான் சொல்கிறதில்ல, கரெக்டாக சொல்கிறேன்னா கரெக்டாக நடத்துகிறேன்னா தேவன் பார்ப்பார். அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் வாழ்ந்தாலும் வாழலனாலும் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடுவேன், அவ்வளோதான். சொல்ல வேண்டியதை கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். ஏன்னா கேட்குவாங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும், கேட்க மாட்டாங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும். சொல்கிறபடி செய்வாங்க, செய்ய மாட்டாங்கங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும். எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், ரோமர் 8:5, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை, கொஞ்சம் கவனிங்க. இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே ஒரு கூட்டம் எப்படி நடக்கும்? மாம்சத்தின்படி நடப்பார்கள். அவங்க பரிசுத்தாவி பெற்றிருக்க மாட்டாங்க, தேவனுடைய சித்தம் செய்ய மாட்டாங்க, தேவனுக்கு பயப்பட மாட்டாங்க, யார் இருந்தாலும் அலட்சியமாக எண்ணுவாங்க, யார் இருந்தாலும் அலட்சியமாக பேசுவாங்க. அப்படி இருக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுவாங்க. அவர்கள் எதை சிந்திக்கிறாங்க? மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன சொன்னாலும் சரி, எத்தனை தடவை சொன்னாலும் சரி, கேட்கவே மாட்டாங்க. அவங்க மாம்சத்துக்குரியவர்கள். அவங்க சிந்தனையெல்லாம் மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான மாம்ச சிந்தை மரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. சாவுக்கு எதுவான சிந்தை அவங்களுக்குள்ள இருக்கு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சோதம் பட்டணத்துக்கு தூதர்கள் வந்திருந்தாங்க. லோத்துக்கிட்ட சொல்கிறாங்க, தேவன் இந்த சோதம் கோமரா பட்டணத்தையும் சுற்றி உள்ள கிராமங்களையும் அக்கினினால் அழிக்கப் போகிறான். நீ சோதம் விட்டு வெளியில் வா, உன் பிள்ளைகளை திருமணம் செய்கிறவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கும் சொல்லி கூட்டிகிட்டு வந்துருங்கிறார். இவர் போய் சொல்கிறாரு, சோதம் கோமரா பட்டணம் அக்கினினால் என்ன செய்ய போகுது, நீங்கள் வந்துருங்க எங்கள் கூட அப்படின்ட்டு. அப்படி லோத்து பேசும்போது லோத்தின் மருமகன் திருமணம் பண்ண சம்பந்தம் பண்ணியிருந்ததான பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததான அவர்கள் லோத்து பரியாசம் பண்ணுறது போல தோணுதான். லோத்து அந்த சரியான சிந்தித்து செயல்படுறது கிடையாது, சரியாக சிந்தித்து செயல்படுறது கிடையாது. வருக வரைக்கும் ஆராதனை கண்டிப்பாக நடக்கும்.
ஆண்டவருடைய வருகை வரைக்கும் ஆராதனை கண்டிப்பாக நடக்கும். இதில் எவ்வளோ பேர் வருகையில் போகிற மாதிரி வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாருமே போயிடுவாங்க. எவ்வளோ பேர் தங்களுடைய சுய இஷ்டப்படி, சுய இச்சையின்படி, சுய விருப்பத்தின்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் போக முடியாது. ஆலயத்துக்கு வேணால் வந்துட்டு போகலாம், தேவன்கிட்ட போக முடியாது. இந்த மாம்ச சிந்தையை என்ன செய்யணும்? களையணும். சொல்லுங்க, மாம்ச சிந்தையை என்ன செய்யணும்? களையணும். மனுஷன் சொல்கிறத கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்யக்கூடாது. ஒரு மனுஷி சொல்கிறத கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்யக்கூடாது. தேவன் சொல்கிறத கேட்டு தான் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம செய்யணும். தேவனுடைய வசனத்தின்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம செய்யணும். இந்த மனுஷனுடைய உறவு, மனுஷனுடைய சொந்தம், மனுஷனுடைய சம்பத்தெல்லாம் மரணம் வரைக்கும் தான். மரணத்துக்கு பிறகு அந்த சொந்தமெல்லாம் நமக்கு சொந்தமாக இருக்காது. இயேசு ஒருவரே நமக்கு சொந்தமாக இருப்பார். இப்போ இன்றைக்கு தேவனுக்கென்று வாழுகிறவர்கள் கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். தனக்கென்று அவர்கள் என்ன செய்கிறாரு? வேறு பிரிக்கிறார். எல்லாரும் இதென்று ஆண்டவரை துதிப்பான். இன்றைக்கி கவர்மெண்ட் லீவு வருது. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் வரமாட்டாங்க. அபிஷேகம் பெறலை, அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இந்த அபிஷேக கூட்டத்துக்கு வாங்கன்னா வரமாட்டாங்க. காரணம் என்னென்னா, இவங்க மாம்ச சிந்தையில் வாழ்கிறவங்க. அந்த தெய்வீகம் அவங்களுக்கு புரியாது. தெய்வீகத்தை அறிய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, கை கொள்ள முடியாது, வாழ முடியாது. தெய்வீகத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. இருக்கிறது என்ன? சொல்லுங்கள், இருக்கிறது என்ன? மாம்ச சிந்தை. இந்த மாம்ச சிந்தையில் இருக்கிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் பழக முடியாது. சோதரம். இந்த மாம்சத்தின்படி வாழுகிறவர்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த மாம்ச சிந்தை நமக்குள்ளே இருக்கணுமா? ஆவியின் சிந்தை நமக்குள்ளே இருக்கணுமா? அது இருக்குதான்னு பாருங்க. நீங்கள் இருக்குதான்னு பாருங்க. தேவன் அந்த கனியை புசிக்காதேன்னு சொல்லியிருப்பாரானால், மனைவி சொன்னா, பாம்பு சொன்னா, தேவன் சொல்லியிருக்கிறான் புசிக்க மாட்டேன்னு சொல்லி நிற்கலாம்ல? ஒரு வேளை சொல்லுவோமா? நிற்கலாமா, நிற்கக்கூடாதா? பாம்பு சொன்ன உடனே அந்த அம்மா கேட்டுக்கிச்சு, மனைவி சொன்ன உடனே இந்த ஐயா கேட்டுக்கிட்டாரு. அந்த கனியை புசித்த பிறகு அந்த ஏதேன் தோட்டத்தில் அவங்களால் நிலை நிற்க முடிந்ததா? நிலை நிற்க முடியலையா? சொல்லுங்க. அப்போ தேவ வார்த்தையை கேட்டு கை கொண்டாதான் நிலை நிற்க முடியும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு நிலை நிற்கலைன்னா கை கொள்ள முடியும், நிலைத்திருக்க முடியாது. நமக்கு கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்லையா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஸ்தோத்திரம். தேவன் சொன்னதை அப்படியே செய்கிறவங்கள ஆயுள் காலம் முழுவதும் வச்சுக்குவார். தேவன் சொல்கிறத அப்படியே கேட்குறவங்களுக்கு சகலவித ஆசீர்வாதத்தையும் கட்டிடுவார். தேவன் சொல்கிறத கேட்காம, தேவன் சொன்னதை செய்யாமல், தேவன் போங்கிற இடத்துக்கு போகாதே என்கிற இடத்துக்கு போகாமல் நிற்கக்கூடிய அந்த ஒரு தன்மை ஆவியின் சிந்தையில் தான் இருக்கும். மாம்ச சிந்தையில் இருக்காது. மாம்ச சிந்தையில் இருந்தால் எகடகதி பண்ணி பேசுவாங்க. ஆண்டவர் வர்றாரு, வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கன்னா, ஆண்டவர் வர்றாரு வருகைக்கு ஆயத்தப்படுத்துன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு தான் தெரியாதா? எனக்கு என்ன தெரியாதா? எகடகதி பேசார் தேவனுடைய காரியத்தில். எல்லாரும் பாய் தந்து ஆண்டவரை துதிப்பான். ஆமாம், ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்கிறவங்களை கர்த்தருக்குள்ளே நடத்த நம்மளால் முடியுதான்? அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா? அந்த தரிசனத்தை பெற்றிருக்கிறோமா? அந்த தேவனுடைய சத்தம் நமக்கு கிடைச்சிருக்குதா? அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தையே நடத்துகிறாரா பாருங்க, நடத்துகிறாரா பாருங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான்.
லேட்டாக வர்றது தான் நம்முடைய சாத்திரிக்கமா? அது தேவன் அங்கீகரிக்கலைன்னா நிலைமை என்ன ஆகும்? அங்கீகரிக்கலைன்னா என்ன ஆகும்? தேவனை தவிர உலகத்தில் எங்கேயும் லேட்டாக போக முடியாதுங்க. எங்கேயும் போக முடியாது. இது ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். பிலாத்துக்கு முன்பாக தேவன் நின்று அக்கர்த்தருக்கு விரோதம் அநேக குற்றங்களை சாட்டின போது அவர் அமைதியாக நின்றது போல அந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு, உப்புக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சகோதரன் கூட எனக்கு விரோதமாக பேசினாங்க. அமைதியாகவே நான் இருந்தேன். ஏன்னா கிறிஸ்தவர்கள்னால் கிறிஸ்து செய்தது போல நாம் செய்யணும், கிறிஸ்து பேசினது போல நம்ம பேசணும், கிறிஸ்து நடந்தது போல நம்ம நடக்கணும். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிலிப்பியரின் புஸ்தகம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, முக்கியமான வசனம். பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே என்ன செய்யுங்க, சிந்தித்து கொண்டிருங்கள். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்போம். சிந்திக்கணுங்க. காலம் கடந்து போன பிறகு சிந்தித்து பிரயோஜனம் கிடையாது. காலம் இருக்கும்போதே சிந்திக்கணும், வாலிபம் இருக்கும்போதே சிந்திக்கணும், படிக்கும் போதே சிந்திக்கணும், வேலையை அமைக்கும் போதே சிந்திக்கணும், குடும்பத்தை அமைக்கும் போதே சிந்திக்கணும். அந்த சிந்தனை இல்லாதனால அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் விழுந்து கிடக்குது, எந்திரிக்க முடியாமல். அநேக பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பிரகாரம் வளர்க்காதனால வாலிப காலம் வந்த உடனே உங்கள் வேலை ஏதோ பாருங்கள், என் காலில் நின்றுக்க தெரியும், நான் வேலை செய்ய தெரியும், சம்பாதிக்க தெரியும், வாழ தெரியும், உங்கள் அட்வைஸ் எனக்கு தேவையில்லைன்றாங்க பெற்றோரை பார்த்து. 5 வளையாதது என்ன செய்யாது? வளையாதுங்க, வளையாது. குடும்பத்தில் ஒரு மரியாதை கிடையாது, குடும்பத்தில் ஒரு ஒழுக்கம் கிடையாது, குடும்பத்தில் ஒரு கனம் கிடையாது. ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கைகள். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்பாங்க. நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். பாருங்க, கொஞ்சம் யோசிக்கணும். என் குடும்பம் எப்படி இருக்கு, என் பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்குறேன், கிறிஸ்துவின் அன்பு குடும்பத்தில் இருக்கா, கிறிஸ்துவின் ஐக்கியம் குடும்பத்தில் இருக்கா, ஒருமனம் கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே இருக்கா, சொன்னால் கேட்கறது இருக்கா, சொன்னால் செய்கிறது இருக்கா, ஒருத்தர் கனம் பண்ணி மரியாதை பண்ணி நம்ம குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? எப்படி அந்த குடும்பத்துக்குள்ளே தேவன் வருவார்? கொஞ்சம் அதை என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்பார். ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, எது? ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்து கொண்டிருங்கள்.
எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். சபையை தேவன் கட்டி எழுப்பவாறு உங்கள் கண்கள் அதை காணும். கொஞ்ச நாள் பொறுமையாருங்க, கொஞ்ச நாள் பொறுமையாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை. நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா அந்த ஒழுங்கு நமக்கு இருக்கணுங்க, ஒழுங்கு இருக்கணும். உலகத்தார்கிட்ட நீதி இருக்காது, தேவனுடைய ஜனங்கள்கிட்ட நீதி இருக்கும். உலகத்தார்கிட்ட உண்மை இருக்காது, தேவனுடைய ஜனங்கள்கிட்ட உண்மை இருக்கும். உலகத்தார்கிட்ட கடவுளை கும்பிடுவாங்க, கடவுள் பயம் இருக்காது. அப்படி இருந்தால் பழையபடி அவன் கொலை செய்ய மாட்டான். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இங்கே ஆண்டவர்கிட்ட தேவ சித்தம் செய்கிறதும், தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறதும், தேவனுடைய வசனத்தை கை கொண்டு வாழ்கிறதும், தேவனுக்கென்று இந்த உலகத்தால் கரைபடாதபடி நம்மை விடுதலையாக்கிக் கொள்வதும், ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு வாழ்ந்து ஆராதிக்கிறார். அந்த ஆராதனை தேவன் அங்கீகரிப்பார். பரிசுத்தத்தோடு எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். பரிசுத்தத்தோடு நீங்கள் முயற்சி பண்ணணும். நம்மளை மட்டும்தான் பார்க்கணும், நம்ம சொந்த லைஃப்பை தான் பார்க்கணும், சொந்த குடும்பத்தை தான் பார்க்கணும். நம்ம என்னமோ ஒரு பாவமே செய்யாத ஆண்டவர் இயேசு கூட நீ ஒரு பாவின்னு சொல்லாமல் அமைதியாக இருக்கார். நம்ம பிறந்ததுலேருந்து பரிசுத்தது போல் அடுத்த ஆளுகளை ஈனப்படுத்தி, கேவலப்படுத்தி, நொந்து நோக பண்ணி, குத்தி பிடுங்கி அப்படி பேசக்கூடாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுக்குரிய மரியாதை, அவங்களுக்குரிய கனத்தை கொடுத்து பேசணும். இப்போ பாருங்கள், 9 மணிக்கு உள்ளே வர்றாங்க ஒருத்தர், திரும்பி பாருங்கள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். இப்போ ஒன்றும் தெரியாதுங்க, நம்ம நடக்கிற நடையில் வரும்போது தாங்க தெரியும். கர்த்தர் வரும்போது தான் நம்ம சரியாக வாழ்ந்து ஆராதித்தோம், சரியில்லாமல் வாழ்ந்து ஆராதித்தோம்ங்கிறது கர்த்தர் வரும்போது தாங்க தெரியும். தலையால் அடித்து தண்ணி குடித்தாலும் மனுஷன் சிந்தித்து உணர்ந்து மனம் திரும்பவே மாட்டாங்க. அப்படி மனம் திரும்பி இருப்பார்களானால் தேவன் சீனாய் மலையில் இருக்கும்போது அற்புதம் செய்தவர் தேவன், பார்வோனுடைய கையிலேருந்து விடுதலையாக்கினவர் தேவன், கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்னவர் தேவன், கானான் தேசத்துக்காக வழி நடத்தி கொண்டு வரும்போது அவர்களுக்கு மன்னாவையும், அவர்களுக்கு தண்ணீரையும், அவர்களுக்கு சரீர சுகத்தையும், அவர்களுடைய ட்ரெஸ்ஸில் அழுக்காகாமலும், அவருடைய செருப்பு அறந்து போகாமலும், அவர்கள் கால் வீங்கி போகாமலும் அப்படியே தொடர்ந்து நடத்தினாங்க. 40 நாள் ஆண்டவர் வழி நடத்தினார். 40 வருஷம். ஒரு நாள் ஒருத்தருக்கு காய்ச்சல், வயிற்று வலின்னு ஆஸ்பத்திரியில் சேர்க்குற மாதிரி பாளையத்தில் யாருக்குமே வியாதி இல்லாமல் சுகத்தை கொடுத்தார். இப்படி கொடுத்து நடத்திக்கிட்டு வந்த கர்த்தர் மேலே இருக்கும்போது அவரை மறந்துட்டு, அவருடைய பிரமாணத்தை விட்டுட்டு, மோசையை தள்ளிட்டு இவங்களே ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி வழிபட்டாங்க. இந்த விக்கிரக ஆராதனை செய்கிறதுல எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. காலேப் யோசுவா 2 பேர் மட்டும் கர்த்தர் பக்கம் நின்னாங்க. சிந்திக்கணும். எதுக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், எதுக்கு ஆலயத்துக்கு நான் வாரேன், எதுக்கு ஆராதனை செய்கிறேன், கொஞ்சம் சிந்திக்கணுங்க. சிந்திக்கலைன்னா ஆண்டவருடைய வரிகளை போக முடியாதுங்க. எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை துதிப்பான். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிமை. ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் ரோமர் 12
16 2வது வரியில், ரோமர் 12:16 2வது வரியில், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவைகளுக்கு இணங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எதை? மேட்டிமையானதை சிந்தியாமல். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைனா தெய்வ பயத்தோடு வந்து ஆராதிச்சா ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஐக்கியம் இருந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுக்கு 10 வாரம் வேலை இருந்தால் 10 வாரமும் வேலை செய்துட்டு என்னைக்கோ ஒரு நாள் வேலை இல்லைன்னா ஆராதனைக்கு வர்றாங்கங்க. இன்றைக்கு காலத்துக்கு கிறிஸ்தவங்க அவங்க கர்த்தருடைய பாடலை பாடுறாங்களா, கர்த்தருடைய வேதத்தை எடுத்து வாசிக்கிறாங்களா, பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்களா, வீட்டில் ஆராதனைன்னு சொன்னால் முன்னாடி கிளம்புறாங்களா, இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஏதோ இவங்க வந்து சபைக்கு வந்து ஞானசானம் எடுத்துட்டா ஆராதனை செய்தாலும் செய்யாட்டியும், திருவிருந்து எடுத்தாலும் எடுக்காட்டியும், வீட்டில் வந்து ஏசுனார் வாசப்புலன்னு தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன், வரிகளை வந்திருக்கேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி கெஞ்சுவார்னு நினைக்கிறாங்க சில பேர். அசால்ட்டு ஏசுனார்னா, சபைன்னா ரொம்ப அலட்சியம். காசுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் இயேசுக்கு கொடுக்கறது இல்லைங்க சில பேர். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பாங்க. சொல்லுங்க, காசுக்கு கொடுக்குற மரியாதை இயேசுவுக்கு சிலர் கொடுக்கறது இல்லைங்க. அந்த காசுக்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்வாங்க. இயேசுவுக்காக 2 மணி நேரம் ஆராதனை செய்யறதுக்கு அவங்களுக்கு மனம் இல்லைங்க. ஆகவே இது கடைசி காலம் என்று நாம் உணர்கிறோம். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். இந்த வசனம் சொல்லுது, மேட்டிமையானவைகளை சிந்தியாமல். யாரு கவனிக்கல? அந்த ஆளை விட நான் பெரிய ஆள். அந்த ஆளுக்கு தான் பேச தெரியுமா? எனக்கு அதிகமாக பேச தெரியும். அந்த ஆளுக்கிட்ட இருக்கிற பலனை விட எனக்கு பூரண பலன் இருக்கு. 1000 பேர் ஆட்டிப்பேன் நான் ஒரு ஆள். இது என்னது? இந்த மேட்டிமையானதை சிந்தியாமல் தாழ்மையானவர் ஆண்டவர் இயேசுவுக்கு நீ இணங்கு. தாழ்த்து கர்த்தருக்கு முன்பாக. ஒரு எல்லை சொல்லுவோமா? உயிர் கண்ணில் போகுமா, உயிர் மூக்கில் போகுமா, உயிர் வாயில் போகுமான்னு தெரியாமல் வாழ்கிற மனுஷனுக்கும் அதுக்குள்ளே உயிரை உண்டாக்கின தேவனுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். வித்தியாசம் இருக்குதுங்க. கர்த்தரை கனம் பண்ணணுங்க. ஒரு சகோதரனுக்கு ஒரு விருந்து கொடுக்குறோம்னு சொன்னால் அந்த சகோதரனை கனம் பண்ணி கொடுக்கறது தாங்க விருந்து. அலட்சியமாக உட்கார வச்சுட்டு கொடுக்கறது விருந்து இல்லைதுங்க, அதை அவமானப்படுத்துறதுங்க. எந்த சகோதரனாக இருந்தாலும் எந்த சௌகரியம் இருந்தாலும் கர்த்தரை கனம் பண்ணி செய்கிறதாங்க ஆராதனை. நான் பிதாவானால், சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? நான் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஒருத்தர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவர்கள் என்ன செய்கிறார்? எங்கள் ஊழியக்காரரை பிதாவே கனம் பண்ணுறாருங்க. இங்கே சில ஆளுகளை பார்த்தா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, ஒன்றும் சொல்லவே மாட்டேங்க. எனக்கு என்ன நடந்தாலும் ஏசப்பாவை நினச்சா அப்படியே கழுத்து மாதிரி நின்றுவேங்க நான். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஆமென். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜனங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டி தேவன் மகிமைப்படுற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து காமிக்கணுங்க. ஏன்னா முன்னாடி அப்படி இருந்தார், இப்படி மாறிட்டார். அந்த சௌகரியம் எவ்வளவோ பயங்கரமானவங்க இப்போ மாறிட்டாங்கள்ல. ஏன்னா அந்த மாம்சத்தினுடைய சிந்தனைகளையும் அந்த மாம்சத்தினுடைய வாழ்க்கையை நான் விட்டுட்டேன்.
இப்போ நான் வாழ்கிறது கர்த்தருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வாழ்கிறது தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இங்கே ஆலயத்துக்கு வர்றது, வீட்டில் இருக்கிறது, வீட்டில் ஜெபிக்கிறது, வீட்டில் வேத வாசிக்கிறது, வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறது, ஆலயத்துக்கு வர்றது, ஆண்டவரை ஆராதிக்கிறது எல்லாம் ஆண்டவருடைய புனித இருதயத்துக்கு ஏற்றவைகளை செய்யணுங்க. ஏற்றவைகளை செய்யலாம். நியாய தீர்ப்பு ரகசிய வருகை ஏங்க வச்சிருக்கிறாரு, நியாய தீர்ப்பை ஏங்க வச்சிருக்கிறாரு, கொஞ்சம் சிந்திக்கணுங்க. சொன்னால் கேட்காத ஆளுகளெல்லாம், சொன்னால் கேட்காத ஆளுகளை எல்லாம் நியாய தீர்ப்புக்கு தள்ளுவார். தேவன் சொன்னால் கீழ்ப்படுகிறவங்க செய்கிறவங்கெல்லாம் ரகசிய வரிக்கு ஆயத்தப்படுத்துவார். அவர் அங்கே மத்திய ஆகாயத்தில் பல கோடி மைலுக்கு மேலே நின்றுக்கிட்டு காலம் நிறைவேறிட்டு மறுரூபமாகி எழுந்து வாருங்கள்னு சொல்லுவார். முழு உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களும் பரிசுத்த சௌகரிகளும் மறுரூபமாகி ஆண்டவரத்தில் போவாங்க. ஒரே வார்த்தைங்க, சிந்தித்து பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷன் பேசினாலும் பாடி மறுரூபம் ஆகுமா? ஆகாதுங்க. அவர் ஒருத்தர் தாங்க பேசணும். மரித்த பரிசுத்தவான்கள், நாஸ்திக சகோதரர்கள், ஆண்டவர் அறியாத சகோதர சகோதரிகள்லாம் மரித்து மண்ணில் படுத்து கிடக்கிறாங்க. எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் அவங்க உயிர் தள்ள முடியாது. கிறிஸ்து வருவார். வருகின் காலம் நிறைவேறிட்டு உயிர்த்து எழுந்து வாருங்கள்னு சொல்லுவார். கல்லறையில் இருக்கிற எல்லாரும் அகில உலகத்திலிருந்து எந்திரிப்பாங்க. சொல்ல மாட்டீங்களே? தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். இவர் தாங்க நம்ம ஆராதிக்கிற தேவன். இவர் தாங்க. இவருக்கு போய் நீங்கள் திராசலை நிறுத்துக்கிட்டு ஆராதனை செய்கிறீங்கன்னா எவ்வளவு கடுங்கோபமாக இருப்பார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிதாவை கனம் பண்ணுறோமா, ஆண்டவரை கனம் பண்ணுறோமா, ஆவியானவரை கனம் பண்ணுறோமா, சத்தியத்தை கனம் பண்ணுறோமா, ஆராதனையை கனம் பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு கலெக்டர் தன்னுடைய பிஏவை கூப்பிட்டு ஒரு குடும்பத்தில் சொல்லி அவங்கள நான் வர சொன்னேன்னு சொல்லுன்னு சொன்னால், அந்த அனுப்பின பிஓவை அந்த வீட்டுக்காரர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாமையோ போயா வேலையை பார்த்துக்கிட்டு நாங்கள்லாம் வர முடியாதுன்னு சொன்னால், கலெக்டர் பிஓவை அவமானப்படுத்தி அனுப்புனா அந்த குடும்பத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிங்க. எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்திக்கணுங்க. சிந்திக்கணும். ஊழியம் செய்கிறாங்கன்னா வீட்டுக்கு வர்றாங்களா, என்ன வேலை செய்கிறேன்னு கேட்குறாங்களா, என்ன வருமானம் வருதுன்னு கேட்குறாங்களா, சாப்பாடு கொடுன்னு கேட்குறாங்களா? என்னங்க ஊழியக்காரர் வந்து வீட்டுக்குள்ளே தொல்லை கொடுக்குறாரு? ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் பிரச்சனைக்கு என்ன காரணம் இருக்குது, என்ன காரியம் இருக்குது, யார் எதுக்கு? சிந்திக்கணுங்க கொஞ்சம். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். கிறிஸ்து ஏற்படுத்தின மேலானவைகளை சிந்தித்து, மேலானவைகளை பேசி, மேலானவைகளை செய்து கீழே இருக்கிற நம்ம மேலான நிலைமைக்கு போகணுமே தவிர கீழ்த்தரமானதையே எண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அந்த மாம்ச வாழ்க்கையிலேருந்து விடுதலை கிடைக்காதுங்க. உலக காரியத்துக்கும் நமக்கு என்ன இல்லை சம்பந்தம் கிடையாது. உலக காரியத்துக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஒரு சகோதரன் பேசும்போது அமைதியாக இருப்பேன், ஒரு சகோதரி பேசும்போது அமைதியாக இருப்பேன். போய் முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு சொல்லலாம். அவங்க வாசலுக்கு கூட நான் போகலையா, ஏயா எனக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம், நிந்த கிறிஸ்துவிலிருந்து, கிறிஸ்துவ ஊழியக்காரர்லேருந்து, கிறிஸ்துவுக்காக வாழ்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே இப்படி அவமானப்பட்டு கேவலப்பட்டு தான் வாழணுமா? மாற்றங்கள் இல்லையா ராஜா? கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.
ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா. சோதாம்புழையில் நான் தீதாய் மயங்கையில், சோதாம் உலகில் நான் தீதாய் மயங்கையில், ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா. சோதாம்புழையில் நான் தீதாய் மயங்கையில், சோதாம் உலகில் நாம் தீதாய் மயங்கையில், ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா. நாம் தாம் துணையன்னு நயங்கூறி சொன்னவர், நாம் தாம் துணையன்னு நயங்கூறி சொன்னவர், நற்றாற்றில் விட்டாரையா தனியனை, நற்றாற்றில் விட்டாரையா. உம் தாசனுக்கு ஆதாரம் நீதானையா எம் துறையே, ஆதாரம் நீதானையா. நல்ல அன்பா பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க, அன்பா சிரிப்பாங்க, அன்பா போக்குவரத்து செய்வாங்க, தக்க சமயத்தில் கை விட்டுருவாங்க. அநேகரை நான் பார்த்துருக்கிறேன் கைவிட்டதை. என் வாழ்க்கையிலும் எப்படி கைவிடப்பட்டேங்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். தெய்வம் ஒரு காலம் நம்மளை கைவிடவே மாட்டார். சொல்லுங்கள், என்ன ஆண்டவர் ஒரு காலம் என்னை கைவிட மாட்டார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். இப்போ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, ஆண்டவருடைய சபை பூமியில் இருக்க, ஆண்டவருடைய சபைக்குள்ளே நாம் உள்ளே வர்றோம் தேவனுக்கு ஆராதனை செய்ய. தேவனுடைய சார்பாய் தேவனுக்கென்று நாம் செய்த காரியங்கள் எவைகள், செய்கிற காரியங்கள் எவைகள், செய்ய போகிற காரியங்கள் எவைகள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சபை வளர்ச்சிக்காக பாடி இருக்கிறோமா, ஜெபித்து இருக்கிறோமா, ஆராதனைக்கு முன்மாதிரியாக வந்திருக்கிறோமா, இல்லை இத்தனை ஆண்டு காலத்தில் கர்த்தருக்கென்று ஒரே ஒரு ஆத்துமா நம்ம ஆதாயம் பண்ணியிருக்கிறோமா தேவனுக்காக? என்னுடைய சார்பாக 2 பேர் பரலோகத்துக்கு வருவாங்கங்கிற ஒரு பாக்கிய நிலைமை உண்டாயிருக்குதா? என் குடும்பத்தாரை கர்த்தருக்குள்ளே நடத்தியிருக்கிறேன், இவங்கெல்லாம் வருகையில் வருவாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கா? இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாங்கன்னு யார்கிட்ட கேட்டார்? அதே கேள்வியை நம்மகிட்ட கேட்டார்னா என்ன சொல்லுவோம்? ஆமாம் ஆண்டவரே, என்னுடைய சபையில் இருக்கிற எல்லாரை விட நான் உண்மையில் அதிக அன்பாக இருக்கிறேயா சொல்ல முடியுமா? யோசிங்க. வந்து உட்கார்றது போகிறது அதோடு தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை தவிர, கிறிஸ்துவுக்காக நான் பிரயாசப்பட்டேன், செயல்பட்டேன், பாடுபட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குது? பரலோகத்தில் என்ன கணக்கு இருக்குது? எத்தனை பாடல்கள் நீங்கள் பாடின பாடல்கள் எத்தனை போய் பரலோகத்தில் இருக்குது? நீங்கள் பண்ணின ஜபம் எத்தனை ஜபம் போய் பரலோகத்தில் இருக்குது? நீங்கள் பண்ணின ஆராதனை எத்தனை ஆராதனை கர்த்தரிடத்தில் கணக்கு இருக்கும்? வருவாருங்க, வருவார் கண்டிப்பாக. எல்லாரும் வாய் இருந்தால் ஆண்டவரை துதிப்பான். மனுஷனை ஏமாற்றலாம், அது ரொம்ப சுலபம். சொல்லுங்கள், கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள். தேவனை யாரும் ஏமாற்ற முடியாது, தேவனை யாரும் ஏமாற்ற முடியாது. சிந்தை அறிகிற தேவன், பேசுறதுக்கு முன்னாடி வார்த்தை அறிகிற தேவன், இருதயத்தையும் உள்ளிருதயங்களையும் சோதிக்கிற தேவன், அந்தரங்கத்தில் பார்க்குற தேவன் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நாம் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். தேவ ஆராதனை தேவனுக்குன்னு செய்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ நேரம் கொடுக்குறோமுங்க? எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? ஒரு ஸ்கூலுக்கு பிள்ளைகளை வாரத்தில் எத்தனை நாள் அனுப்புகிறோம்? வேலைக்கு நம்ம போகிறதுக்கு எத்தனை நாள் வாரத்தில் போகிறோம்? மாதத்தில் எத்தனை நாள் வேலைக்கு போகிறோம்? ஆராதனை செய்ய வாரத்தில் எத்தனை நாள் வரோம்? மாதத்தில் எத்தனை நாள் வரோம்?
ஒரு அல்ல சொல்லுவோமா? யோசிக்கணுங்க, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுங்க. ஒரு வாரத்தில் 2 மணி நேரம் தாங்க இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுக்கு டைம் கொடுக்குறோம். அதை சரியாக கொடுக்குறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியாக கொடுக்குறோமான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம். ஓனர் 5 மணிக்கு வந்து சாயங்காலம் என்னைய பாருன்னு சொல்கிறாரு. 5:30 மணிக்கு போனாக்க என்ன சொல்லுவார்? இப்படி அமைதியாக இருப்பாரா? அது கனமா கனவீனமானதா? தேவனுக்கு செய்கிறது அது கனமா கனவீனமானதா? இப்படி ஆண்டவரை கனவீனப்படுத்திக்கிட்டே எவ்வளோ நாள் வாழ்கிறது, கனவீனப்படுத்திக்கிட்டே எவ்வளோ நாள் சர்ச்சுக்கு வர்றது, கனவீனப்படுத்திக்கிட்டே எவ்வளோ நாள் ஆராதனை செய்கிறது, கனவீனப்படுத்திக்கிட்டே எத்தனை நாள் அவர் சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்து மரணத்துக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. கிறிஸ்துவை மரணம் கட்டுப்படுத்த முடியாது, அடக்க முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. கர்த்தர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தவர் ஆண்டவர். நம்ம சரீரம் மரணத்துக்கு ஏதுவான சரீரம், நம்ம சரீரம் மரணத்துக்கு ஏதுவான சரீரம். ஆண்டவருடைய சரீரம் ஜீவனுக்கு ஏதுவான சரீரம். இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் உயிர்த்தெழச் செய்யவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு நிகர் எதுவுமே கிடையாதுங்க. கிறிஸ்து தாங்க நம்பர் 1. அப்புறம் எல்லாம் அவருக்கு கீழே தான். எந்த தேவனாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும், பெரிய மேதைகள் ஞானிகளாக இருந்தாலும் எல்லாரும் மரணத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், மரித்து போய்கொண்டே இருக்கிறார்கள். உயிர்த்தெழுந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரம். அவருக்கு தாங்க ஆராதனை செய்கிறோம். உயிர் உள்ள ஆராதனை செய்கிறதா, செத்த ஆராதனை செய்யறதா? எல்லாரும் வாயிலிருந்து ஆண்டவரை துதிப்பான். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாடுங்க. ரோமர் 1:21 கடைசி 2 வரியில், தங்கள் சிந்தனைகளினாலே, சொல்லுங்க, நல்ல கோணிங்க. ஒரு சகோதரன் சிந்திக்கிறது சரியா இல்லை, ஒரு சகோதரி சிந்திக்கிறது சரியா இல்லைன்னா சிந்தனையினாலேயே அவர்கள் என்ன செய்வாங்க? வீணராக போவாங்க. சில வாலிபருடைய வாழ்க்கை வீணாக போக, சில வாலிப பிள்ளைங்க வாழ்க்கை வீணாக போக காரணம் என்னன்னா, அங்கே தகாததை சிந்திக்கிறதுனால தாங்க. தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இப்போ சிந்திக்க வேண்டியதை சிந்திக்கணும். கர்த்தருக்கு விரோதமான ஒன்றையும் சிந்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவனுக்கு விரோதமான சிந்திக்கக்கூடாது. ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆமாம். பாருங்க, ஆராதனைக்கு வந்தால் அதை எத்தனை நாளைக்கு சொல்கிறேன்னு தெரில. அந்த நாட்களில் குடும்பத்தில் எல்லாரும் குடும்பமாக ரசிக்கப்பட்டிருப்பாங்க. எல்லாம் வேலையை முடிச்சுட்டு எல்லாரும் ஒன்றா நின்று ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டை பூட்டிட்டு எல்லாரும் மொத்தமாக ஆராதனை கிளம்பி வருவாங்கங்க. அந்த காலத்தில் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த காலத்தில் அன்னனியா வந்ததுக்கு பிறகு 3 மணி நேரம் சென்று சப்பீரால் வந்து சபைக்கு வர்றேன். அன்னனியா வந்த பிறகு 3 மணி நேரத்துக்கு பிறகு சப்பீரால் சபைக்கு வர்றாங்க. ஒழுங்கில்லாதவங்கங்க. குடும்பத்துக்குள்ளே ஒழுங்கு கிடையாது, பிள்ளைகளை ஒழுங்குக்குள்ளே வளர்க்குறது கிடையாது, ஒழுங்குக்குள்ளே வளர்க்குறது கிடையாது. தாய்க்கும் மகளுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இல்லை, தகப்பனுக்கும் மகனுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இல்லை. பரம்பரை கிறிஸ்தவங்க அவங்க. இடையில நான் ரசிக்கப்பட்டு நான் மட்டும் ஒன்று வந்தேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் பூர்வீக கிறிஸ்தவர்கள் அவர்களார். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பாய்ந்திருந்த ஆண்டவரை துதிப்பாங்க.
ஒரு ஆவிக்குரிய தகப்பனா, ஆவிக்குரிய தாவியா, ஆவிக்குரிய மகனா, ஆவிக்குரிய மகளா உருவாக்குறதுக்கு கண்ணீரோடு செபிக்கிறவங்க அன்றைக்கி அநேகர் இல்லை. என் மனைவியை ரட்சிப்புள்ள கொண்டு வாரோம், என் புருஷனை கொண்டு வாரோம், என் மகன் இப்படி இருக்கிறாப்புல, என் மகனை திருத்தம், என் மகளை திருத்தம், இல்லைன்னா எல்லாரும் வரணும் ஆண்டவர். கண்ணீரோடு ஜெபிக்கிற தகப்பன் தாய் வீட்டில் இல்லை. இந்த வார்த்தையை பேசினா பிரச்சனை வந்துடும், இதை பேசக்கூடாது. இந்த கிரிகளை செய்தால் பிரச்சனை வந்துடும், இதை செய்யக்கூடாதுன்னு இல்லை. வீட்டுக்குள்ளே எதை வேணாலும் பேசுறது, எப்போ வேணாலும் பேசுறது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். மகனாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே மரியாதைக்குரிய மகனாக இருக்கணும், மகளாக இருந்தால் மரியாதைக்குரிய மகளாக இருக்கணும், தகப்பனாக இருந்தால் மரியாதைக்குரிய தகப்பனாக இருக்கணும், தாயாக இருந்தால் மரியாதைக்குரிய தாயாக இருக்கணும். கிறிஸ்து அப்பொழுதுதான் ஆசீர்வதிப்பார். கஷ்டப்பட்டு எல்லாருமே வாழ்ந்துருவாங்க. சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். ஏன்னா 4-5 நாள் சாப்பிடல, கிறக்கமாக இருப்பீங்க. சொல்லுங்கள். ஆனால் கேவலப்பட்டு யாரும் வாழ மாட்டாங்க, கேவலப்பட்டு வாழ மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ யாருக்கிட்ட பேசினாலும் அவங்கள கனம் பண்ணி பேசி, அவங்கள கனம் பண்ணி பேசி, மதித்து பேசி ஒரு ஆறுதல் உண்டாகிற மாதிரி பேசி, ஒரு தைரியம் வர்ற மாதிரி பேசி பழகணுங்க. நம்ம எதில் வளர்ந்தோமோ, என்ன பேசுகிறோமோ உலகத்திலே அதையே பேசக்கூடாது. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்பான். என் குடும்பத்தில் யாரும் கிறிஸ்தவங்க கிடையாது, நான் மட்டும் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். இந்துவில் கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்த குடும்பத்திலேருந்து வந்தேன். எப்படி நான் கற்று தேறி வந்திருக்கிறேன்னு பாருங்கள். இங்கே எந்த சகோதரனையும் சந்தேகப்பட மாட்டேன், எந்த சகோதரியும் சந்தேகப்பட மாட்டேன். அந்த சந்தேகங்கிறது பேய்க்குரியது, யதார்த்தம்ங்கிறது தேவனுக்குரியது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் யதார்த்தமாக வாழ்ந்து பழகணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அவன் எப்பொழுது என்னிடத்தில் யதார்த்தமாய் வாழ்ந்தான் என்று லேவியனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இப்போ யதார்த்தமாக வாழணுங்க, யதார்த்தமாக வாழணும். வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பினீங்கன்னா ஆலயத்துக்கு தாங்க வரணும், ஆலயத்தை விட்டு கிளம்புனீங்கன்னா நேராக வீட்டுக்கு தான் போகணும், அப்போ தான் ஆசீர்வாதம் வரும். ஒரு அலை சொல்லுவோமா? அது ஒழுங்கு இருக்கணுங்க, ஒழுங்கு இருக்கணும். இங்கே தேவனிடத்தில் பேசுறதுக்கு நம்ம வர்றோம், இடையில ஒரு மனுஷன்கிட்ட உட்காந்து ரட்சிக்கப்படாதவன்கிட்ட பேசிட்டு வந்தவன் அந்த நாள் விளங்காத நாளாக போயிடும் நமக்கு. அது தேவனுக்கு பரிசுத்தமான நாளாக நம்ம ஆண்டவருக்கு கொடுத்ததாக இருக்காது. பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பி வைக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பிள்ளைகளை விட்டு வாழ விடாதீங்க, சாபம் வந்து சேர்ந்துடும். கவனிங்க பிரதர், ஒரு காலம் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். கர்த்தர் சொன்னால் கேட்கணும், ஊழியக்காரர் சொன்னால் கேட்கணும். என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னா நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் கேட்கவே மாட்டார். ஏன்னா எங்கள் ஊழியக்காரர் சொல்கிறத நீங்கள் கேட்கலைங்கும்போது நீங்கள் சொல்கிறத ஆண்டவர் கேட்பாரா? கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நல்ல உற்சாகமாக. ஆமென். கனம் பண்ணணுங்க. நீங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேர் பிரச்சனை உங்களுக்கு, 3 பேர் இருந்தால் 3 பேர் பிரச்சனை உங்களுக்கு. எனக்கு என் வீடையும் இங்கே கத்துடைய பிள்ளைகள் எல்லாருடைய காரியத்துக்கு நான் பொதுவாக இருக்கனால பல காரியங்கள் வரும். அவசரப்படாதீங்க பிரதர் சிஸ்டர், பொறுமையாக இருங்க. நான் சொல்கிற வார்த்தை இப்போ கேளு. கர்த்தரை நம்பி நில்லுங்க. நீங்களும் ஜெபிங்க, நானும் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கைவிட மாட்டார், நிச்சயம் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தைரியமாக இருங்க சார். இப்படி தான் நான் பேசுவேன். நான் பெரிய பரலோகத்திலேருந்து புனிதனாக பிறந்தது போல் தெரியுமா இருந்தால அவன் மாதிரி கேவலம் திண்டுக்கல்ல எவனுமே கிடையாது. இந்த சகோதரியை பார்த்தீங்களா, மகா மோசமான சகோதரி. இந்தியா முழுவதிலும் இந்த மாதிரி கேவலமான ஒரு சகோதரி யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி பீர்த்தக்கூடாதுங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். என்னுடைய சகோதரன் சொல்லுங்கள், என்னுடைய சகோதரி, இவங்களுக்கு விரோதமாக நான் பேசுறது எப்படி? இவங்களுக்கு விரோதமாக நான் பேசுறது எப்படி? எல்லாரும் பாய்ந்திருந்த ஆண்டவரை துதிப்பான். அந்த பொறுப்பான தகப்பனாக இருக்கணுங்க, பொறுப்பான தாயாக இருக்கணுங்க. பிள்ளைகளை எல்லாம்
பிறந்த நாளிலிருந்து அவங்களுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கையை அமைக்க வரைக்கும் பொறுமையாக அவங்கள அன்பாக நடத்தி, திருமணத்துக்கு பிறகு மகனுக்கு 2 குழந்தை இருந்தாலும், திருமணத்துக்கு பிறகு மகளுக்கு 2 குழந்தை இருந்தாலும், மருமகளோட அன்பாக ஐக்கியமாக வாழ்கிறதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் இவ்வளோ பேர் வாங்க, இவ்வளோ பேர் வராதிங்கன்னு சொல்லுங்க, எல்லாரும்னு சொன்னார். அவள் குடும்பத்துக்குள்ளே எல்லாரையும் அன்பாக அரவணைக்கணுங்க. கணவன் மனைவி மக தகப்பன் தாய் மாமனார் மாமியார் எல்லாரும் வாழ்ந்தாலும் சாப்பிட்ற சாப்பாட்டை தவிர பூமியில் நமக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவர் வருகையில் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம். சொல்லுங்கள், ஆண்டவருடைய வருகையில் கொஞ்சம் ஆண்டவர் வருகையில் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடும். அப்படி சொல்லுங்கள். இது இந்த தேவாலயத்தில் ஆண்டவருடைய வருகைக்குள்ளே ஒரு 1,00,000 ஆராதனையாவது நாங்கள் நடத்திட்டு ஆலயத்தை விட்டுட்டு வரும்படி அனுக்கிரகம் செய்யணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. ஆண்டவருடைய வருகையில் போயிட்டோம்னா இதை அந்திகிறிஸ்து எடுத்துருவாங்க. தேசம் முழுவதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துருவான். அவன் சிலையை வைப்பானோ இதை இடித்து தள்ளுவானோ அவனுக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். இங்கே ஆராதனை செய்கிறவங்க கவனிங்க, இங்கே ஆராதனை செய்யும் போதெல்லாம் பலத்தோடு ஆராதனை செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லதுங்க, பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் இங்கே பலகீனமாக ஆட்டம் ஆடுனீங்கன்னா ஃபெயில் ஆகிடுவோம். ஃபெயில் ஆனவர்கள்லாம் சாத்தானுக்கு சொந்தம், பாஸ் பண்ணவங்கெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணுங்க. கொஞ்சம் ஆண்டவருக்கு சோதனை வந்தது, சீசர்களுக்கு சோதனை வந்தது, தீர்க்கதரிசிகளுக்கு சோதனை வந்தது, யோபின் குடும்பத்துக்கு சோதனை வந்தது, தாவீதுக்கு கண்மொழி தெரித்து போகிற மாதிரி சோதனை வந்தது. அவர்களெல்லாம் சோதனைக்குள்ளேயே தேவனுக்குள்ளே நிலைத்திருந்ததுனால தாவீது வெயிலில் ஆடு மேய்ச்சதான தாவீது சிங்காசனத்தில் நிழலில் உட்கார்ந்தாருங்க. நீங்கள் ஆண்டவருக்குன்னு நிற்கணுங்க, ஆண்டவருக்குன்னு நிற்கணும். கர்த்தருக்குன்னு பலன் கொண்டவர்களாக இருக்கணும். கர்த்தருக்காக எதை வேணாலும் ஒரு மியூசிக் போட்டு ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு சாட்சி கொடுங்கன்னா அப்படி ரத்தனம் மாதிரி ரத்தன கற்கள் போல் பேசணுங்க. ஒரு சொல்லுவோமா?